பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதீன ஸரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத் ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து சும்மா அஹ்யாஹும் இன்னல்லாஹ லதூ ஃபத்லின் அலன் நாஸி வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன் வகாத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி வஅலமூ அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். இந்த ஆயத்தை பற்றி நேற்று விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கருதன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பார்களோ ஃபயுதாயிஸுஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவர்களுக்கு பன்மடங்காக அதை பெருக்கி கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டணும்ரா. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை பற்றி நிறைய குர்ஆனில் வசனங்கள் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய குர்ஆனில் வசனங்கள் அது சம்பந்தமாக பேசுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு வாட்டி அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி கேட்டார். அவர் ஏழையாகவும் இருக்க மாட்டார், அநியாயக்காரனாகவும் இருக்க மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா. அப்போ இதை கேட்ட மாத்திரத்தில் அபுல் இஸ்தாஹ் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம கடன் கொடுக்கலாமா? அல்லாஹ் நம்மக்கிட்ட கடன் கேட்குறானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நாயகமே உங்கள் கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு சொன்னார். பிறகு தன்னுடைய கையில் ரசூலுல்லாஹ்வுடைய கையை கொண்டு போய் அவர் வச்சுட்டு அவர் சொன்னார், நாயகமே எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்திலே 600 பேரித்த மரங்கள் இருக்கிறது, நான் அது அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வந்தார் அந்த தோட்டத்துக்கு வெளியில் நின்றுக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு சத்தம் கொடுத்தார். தன்னுடைய மனைவியுடைய பேரை சொல்லி சத்தம் கொடுத்து, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் வெளியில் வாங்க கிளம்பி, நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்னார். அபுல் இஸ்தா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி சொன்னான். அப்போது அல்லாஹ் தஆலாவுக்கு அழகான கடன் கொடுப்பதுன்னா அதுதான். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசன். அழகான கடன்னா என்னது அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது தான் அழகான கடன். உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது தான் அழகான கடன். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, மனைவி மக்களுக்காக செலவு பண்ணுவது அதுவும் அழகிய கடன் தான். தஸ்பீஹ் வ தக்தீஸ் இதுவும் அழகிய கடன் தான் அப்படின்னு இப்படி உலமா பெருமக்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவு செய்வார்களோ, ஃபயுதாயிஃபுஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவருக்கு 2 மடங்கு 4 மடங்காக அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான் அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வங்களை செலவழிப்பதற்கு உதாரணம் எப்படின்னா, கமசலி ஹப்பத்தின், பூமியில் விதைக்கக்கூடிய ஒரு வித்தை போல. அந்த வித்து இருக்கிறதே அம்பத்தத்து சபா சனாபி, 7 கதிர்களோடு அது விளைகிறது. ஒரு வித்து போட்டால் அந்த வித்துல இருந்து 7 கதிர்கள் வரும். கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத்து சபா சனாபி, 7 கதிர்கள் வருகிறது. அந்த 7 கதிர்களில் கீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலேயும் பார்த்தால் 100 வித்துக்கள். அப்போ
ஒரு வித்து போட்டு 700 வித்து 700 வித்துக்கள் அதனால் கிடைக்கின்றது. அல்லாஹ் விரும்பினால் அதை விட கூடவும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே கூறுகிறான். அந்த ஆயத்து இன்னும் வரல, அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துலையும் உங்களுக்கு விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். ஸோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியது அது பன்மடங்காக அது பெருக்கி கொடுக்கப்படும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அபூ உஸ்மான் நஹ்தி அவர்கள் கேட்கிறார்கள், நான் கேள்விப்பட்டேன் தாங்க ஒரு விஷயம் சொல்றீங்களாமே, அதாவது ஒரு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் தாலா 1,00,000 நன்மை கொடுப்பான் அப்படி சொல்றீங்களாமே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் 2,00,000 நன்மை கொடுப்பான் அப்படி சொல்லி இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸு கொஞ்சம் கரீபான ஹதீஸு, ஆனால் இப்படி ஒரு ரிவாயத்து இருக்கிறது. இப்னு அபி ஹாத்திமில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ உஸ்மான் நஹ்தி இருக்கிறாரே, அவர் கூறுகிறார், என்னை விட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நெருக்கமாக பல காலம் இருந்தவர்கள் யாரும் கிடையாது. நான் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட ரொம்ப காலம் இருந்த ஆள் நான் தான். அபூ உஸ்மான் நஹ்தி சொல்கிறார். அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் கிளம்பி போயிட்டார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு நானும் பின்னாலேயே ஹஜ்ஜுக்கு நானும் கிளம்புனா பஸ்ராவுக்கு போனேன். பஸ்ராவுடைய ஆளுக அவங்க இந்த ஹதீஸு சொன்னாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாரு இப்படி அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க. அதாவது ஒரு நன்மைக்கு 1,00,000 நன்மை 2,00,000 நன்மை அப்படி சொல்லி இப்படி அந்த ரிவாயத்து பஸ்ராக்காரவங்க பேசுகிறாங்க. இவர் அபூ உஸ்மான் நஹ்தி இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் மேலே சத்தியமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அதிகமாக இருந்தவன் நான் ஒருத்தன்தான். நான் ஒரு நாளும் அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்து நான் கேட்டது கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அபூ ஹுரைரா சொல்கிறாருன்னு எப்படி சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுகிறார், என்னுடைய மனம் விரும்பியது நேராக போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துலையே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸை கேட்குறதுக்கு மக்காவுக்கு கிளம்பி போனார். அங்கேருந்து அந்த ஒரு ஹதீஸை கேட்குறதுக்காக நடந்தே பஸ்ராவில் இருந்து மக்காவுக்கு கிளம்பி போனார். அங்கே கிளம்பி போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முலாக்காத்து செஞ்சார், அவரை சந்தித்து அவரிடத்துல கேட்டார், இந்த மாதிரி பஸ்ராக்காரவங்க நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காதில் அவர் கொண்டு போய் போட்டார். அப்போ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் கூறினார்கள், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது, அல்லாஹ் தாலா குர்ஆனில் இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினான். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா வயுதாயிஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அதுக்கப்புறம் கூட சேர்த்து இன்னொரு ஆயத்தையும் அவங்க ஓதி காட்டினாங்க, குர்ஆனுடைய ஆயத், வமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஸிரத்தி இல்லா கலீல். உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான பொருள்கள் இருக்கிறதே, அது ஆகிரத்தை கம்பேர் பண்ணி அது கேவலமானது, இழிவானது, சொற்பமானது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா கேட்டார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இருந்து கேட்டு இருக்கிறேன், ஒரு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் தாலா இருக்கிறானே 2,00,000 நன்மைகளை அல்லாஹ் தாலா கொடுப்பான். இதே மாதிரி தலையங்கத்தில் திர்மிதி ஷரீஃப்லேயும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. என்ன ரிவாயத்துனா, ஒரு மனிதன் கடை வீதிகளுக்கு போகும்போது கடை வீதிகளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு ஒருத்தர் ஓதிட்டார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அவருக்கு 1,00,000 நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து 1,00,000 பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கின்றான். திர்மிதி ஷரீஃபில் இந்த ரிவாயத்து இப்படி இடம்பெற்று இருக்கிறது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தி, ஒரு வித்து அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது
பூமியில் போடக்கூடிய ஒரு வித்து மாதிரி. அது 7 கதிர்களாகி அதில் ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்துக்கள், மொத்தத்தில் 1க்கு 700 அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து அது இறங்குச்சு. அது இறங்கினப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இன்னும் அதிகமாக்கி கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அப்புறம் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கி கொடுத்தான். மன்தல்லதி யுக்ரிதுல்லா கர்தன் ஹசனா ஃபயுதாயிஃபஹு லஹு அதாஃபன் கசீரா. யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை இறங்குச்சு. பிறகும் நபி அவர்கள் அல்லாஹ் தாலா இடத்துல துவா செஞ்சாங்க, அல்லாவே என்னுடைய உம்மத்துக்கு இன்னும் அதிகமாக்கி கொடு அப்படின்னு துவா செஞ்சப்போ அல்லாஹ் தாலா இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் கணக்கே இல்லாமல் கொடுப்பான் போ அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். இப்போ இந்த மாதிரி குரானில் ஆயத்துக்கள் இறந்துச்சு அப்படின்னு உலமாக்கள் சொல்லுகிறார்கள். ஹதரத்து காபுல் அஹ்பார் அவர்களிடத்துல ஒரு மனிதர் அவர் கேட்டார், நான் ஒருத்தர் இடத்துல கேட்டேன், யார் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அந்த குல்ஹு அல்லாஹ் சூராவை யார் ஒரு வாட்டி படிப்பாரோ அவருக்கு சொர்க்கத்திலே முத்து பவளங்களால் மாணிக்க மரகதங்களால் 10 லட்சம் மாளிகைகள் கட்டி கொடுக்கப்படும். ஒரு வாட்டி குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு யார் ஒரு வாட்டி ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கத்திலே முத்துக்களாலான முத்து பவளங்களாலான மாணிக்க மரகதங்களாலான 10 லட்சம் மாளிகைகள் அவருக்காக கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நான் கேட்டேன். ஒருத்தர் சொல்கிறத ஏன்னா மெய்யாலுமே உண்மையாலுமே அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காபுல் அஹ்பார்கிட்ட கேட்குறார். காபுல் அஹ்பார் அவர்கள் அவங்க சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது, 10 லட்சம் மாளிகைகள் இல்லை 20 லட்சம் மாளிகைகள் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். என்ன மெய்யாலுமாங்க அப்படின்னு அவர் கேட்டார். உண்மையாலுமா அல்லாஹ் கொடுப்பான், இம்புட்டு கொடுப்பானா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போ காபுல் அஹ்பார் சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் கேட்க கேட்க இவர் அதிகமாக்கியே சொல்கிறார். முதல்ல 10 லட்சம் மாளிகைகள் சொன்னாங்க, இவர் 20 லட்சம் மாளிகைகள் சொன்னார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, 20 லட்சம் இல்லை 30 லட்சம் மாளிகைகள், 30 லட்சம் இல்லை 30 லட்சத்துக்கு மேலே அல்லாஹ் தாலா இருக்கிறானே அதனுடைய எண்ணிக்கை அல்லாஹுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் அதனுடைய எண்ணிக்கை தெரியாது அப்படி சொல்லிட்டு அவர் இந்த ஆயத்து தான் ஓதி காட்டினார். மந்தல்லதி குல்துல்லா கர்தன் ஹசனா ஃபயுதாயிஃபஹு லஹு அதாஃபன் கசீரா. இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், பன்மடங்காக அவருக்கு பெருக்கி கொடுக்கப்படும். அந்த பன்மடங்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே அதாஃபன் கசீரா, இந்த பன்மடங்குக்கு யாராவது எண்ணிக்கையில் அதை மட்டுப்படுத்தி பன்மடங்குனா இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லி யாராவது அதுக்கு எண்ணிக்கை சொல்லி அதை கட்டுப்படுத்த முடியுமா? அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள் யாருக்காவது அந்த சக்தி இருக்குதா? யாருக்கும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ் தாலா எத்தனை மாளிகைகளை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அது என்ன 10 லட்சம் மாளிகை 20 லட்சம் 30 லட்சம் மாளிகை, அல்லாஹ் எம்புட்டு வேணா கொடுப்பாயா அப்படி சொன்னார் காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே அதைத்தான் இங்கே சொல்கிறான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடனை கொடுப்பார்களோ ஃபயுதாயிஃபஹு லஹு அதாஃபன் கசீரா, அவருக்கு பன்மடங்காக அவர்களுக்கு அல்லாஹ் அதை பெருக்கி கொடுப்பான். வல்லாஹு யக்பித் வ யபசுத், செல்வத்தை அல்லாஹ் தான் சுருக்குகின்றான், அல்லாஹ் தஆலா தான் அதை விசாலமாகவும் அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே உலகத்தில் இரணத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சில பேர்த்துக்கு அல்லாஹ் இரணத்தை அதிகமாக அல்லாஹ் கொடுக்குறான், சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இரணத்தை அல்லாஹ் சுருக்கி அல்லாஹ் கொடுக்குறான்.
எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு கருமித்தனம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கா. அல்லாஹ் ஏன் கம்மியாக கொடுக்குறான், அவனுக்கு தெரியும் அதனுடைய ஹிக்மத் என்ன அப்படின்னு. நம்மத்தான் பஞ்சப்பாடு பாடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது. அல்லாஹ் அதில் ஏதோ ஒரு ஹிக்மத்தை வச்சுருப்பான். ஏன்னா அவன் சும்மா ஒன்றும் யாருக்கும் குறைக்கிறது இல்லை, இரணத்தை குறைக்கிறதுலேயும் ஹிக்மத்து. அல்லாஹ் தாலா ஒருத்தருக்கு கூட கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்கறதுலேயும் ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கிறதே இருக்கின்றது. அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹு யக்பித் வ யர்சுத் வ இலைஹி துர்ஜவுன், அந்த அல்லாஹ்வின் பக்கமாகத்தான் நீங்கள் எல்லாம் நீள்விக்கப்படுவீர்கள். எல்லாம் பிச்சைக்காரனும் அரசனும் அவனிடத்தில்தான் வந்தாக வேண்டும், ஆண்டியும் அவனிடத்தில்தான் வந்தாக வேண்டும். எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா இடத்துல கேள்வி கணக்கு இருக்குது. காசுக்காரனுக்கு அவனுடைய இதுக்கு எல்லாமே வறுமையும் சோதனை தான், செல்வமும் சோதனை தான், எல்லாமே சோதனை தான். ஒன்றும் செல்வம் வந்துட்டால் ரொம்ப வசதியாகிடுறது இல்லை, இல்லாததுனால ஒன்றும் குறைஞ்ச இதெல்லாம் சைத்தான் நமக்கு மனசில் போட்டு இந்த மாதிரி பண்ணுறான். காசுனால ஒசந்துட்டான் அவன், காசு இல்லாததுனால நான் தாழ்ந்துட்டேன் அப்படி. காசை வச்சுலாம் ஒரு மனுஷனையும் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ண முடியாது. மனுஷன்தான் அதை பெருசாக அந்த மாதிரி நினைக்கிறான். இது அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி முடிச்சுட்டான். இப்போ இதுக்கப்புறம் அலந்தர இலல் மலை நிம்பனி இஸ்ராயில் நிம்பாதி மூசா, இந்த ஆயத்தில் அந்த நன்றி கெட்ட கூட்டம் பனி இஸ்ராயில்கள் இருக்கிறானுங்களே, அந்த நன்றி கெட்ட பனி இஸ்ராயில்களுக்கு அல்லாஹ் தாலா செஞ்ச இன்னும் ஒரு உபகாரம், அந்த உபகாரத்தை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு இதை பற்றி விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான்